ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் டேர்ம் 1 யூனிட் 1 லெசன் மெஷர்மெண்ட். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த மெஷர்மெண்ட் இந்த லெசனை பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் அவர் 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம அதை பற்றி படிச்சுக்கிட்டே வரோம். ஸோ சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம பார்த்தது எல்லாமே இப்போ உங்களோட 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சில டீடைல்டு மேனராக உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கம்மிங் டு த இன்ட்ரடக்ஷன், physics is the study of nature and nature phenomena. So physics is considered as the base of all science subjects. So science subject-ஐ பேஸ் பண்ண வரைக்கும் ஃபிசிக்ஸ் நமக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பேஸாக இருக்குது, அதாவது ஸ்டார்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So it is based on experimental observations. The principles and observations allow us to develop and a deeper understanding of nature. So each and every action in the physics, it has some principles and its observation. So because of these two, we can have an understanding about our nature in a deeper way. That is they are saying நல்ல ஆழமாக நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நேச்சரை பற்றி with the help of principles and observation that is conducted in physics. Scientific theories are valid only if they are confirmed through various experiments. So whatever they are telling scientifically, அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா they conduct some experiments. ஸோ அதில் வர ரிசல்ட்டை வச்சு தான் they will give some confirmation. ஓகேவா? ஸோ that is that they are telling. Theory in physics use many physical quantities that have to be measured. So physicsல பார்த்தோம் அப்படின்னா not only physics in day-to-day life we are using this measurement in the basic of all. For example, right from buying vegetables, milk, etc. Whatever we are buying, this physical quantity, that is measurement, plays the major role. Okay va? So measurement is the base of all scientific studies and experimentations. So it plays a vital role in our daily life. It is the process of finding an unknown physical quantities by using the standard quantity. If there is some standard quantity, we can compare the unknown quantity with the standard quantity. For example, if we are having 1 kg stone, okay, so if this is the standard quantity, அதுக்கு ஈக்குவலாக நம்ம 1 kgல ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வைக்கிற வரைக்கும் இட் இஸ் அன்னோன் குவான்டிட்டி. அதை வச்சு இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கம் டு நோ தட் திஸ் ஃப்ரூட் இஸ் 1 kg. ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ நமக்கு இருக்கணும். அது கூட நம்ம அதை கம்பேர் பண்ணி தான் ஒரு அன்னோன் குவான்டிட்டியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன் திஸ் லெசன் we will study about the measurements in detail and we also study about accuracy and precision, approximations and round off. ஸோ இந்த மாதிரியான சில டேர்ம்ஸையும் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1.1 if you see is unit systems. ஓகேவா? ஸோ யூனிட் சிஸ்டம்ஸ் இஸ் நத்திங் பட் we need 3 things for a perfect measurement. ஓகேவா? ஒரு பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்கணும்னா 3 things it is needed. First thing is an instrument, whatever it may be. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மலாக ஒரு நோட்லேயே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேல் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் ட்ரா அ லைன். ஓகேவா? லைக் வாஸ் அ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அண்ட் அண்ட் அக்செப்டபிள் யூனிட். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா அதே ஸ்கேலே எடுத்துப்போம். அந்த ஸ்கேலில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் சம் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அதில் வி நோ தட் இது 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இல்லை இது 30 சென்டிமீட்டர் ஸ்கேல்னு வி நோ தட். ஸோ இட் ஹேஸ் சம் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ். ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர்ஸாக வரும், தென் நெக்ஸ்ட் இன்னும் டிஸ்டன்ஸ் ஆக ஆக இட் கோஸ் டு மீட்டர், தென் கிலோமீட்டர் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி மில்லிமீட்டர். ஸோ இந்த மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இப்படி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கோ ஆஃப். ஓகேவா? இதுக்கு முன்னாடி மீட்டர் வரும், மீட்டர், கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த அக்செப்டபிள் யூனிட்ஸ். ஸோ இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா we can find out the perfect measurement. ஸோ நம்ம இந்த ஸ்கேல் எக்ஸாம்பிள்லே நமக்கு 3மே கிடச்சிருது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஹியர் they are saying, let us say the length of a book
be 30 சென்டிமீட்டர். ஒரு புக்கோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 30 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹியர் த லென்த் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ரூலர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம எப்படி எக்ஸாம்பிள் முன்னையே சொல்லிட்டோமோ அதே தான் இங்கேயும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, லென்த் வந்து என்னது? ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஏன்னா லென்த்துன்னு மெஷர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதனால இது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டா ரூலர், அதாவது அந்த ஸ்கேல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். 30 இஸ் த மேக்னிடியூட், அதாவது டிஸ்டன்ஸ் தான் மேக்னிடியூடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வேரெவர் வி ஆர் யூசிங் திஸ் மேக்னிடியூட் வேர்ட், இட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ 30 இஸ் மேக்னிடியூட் அண்ட் சென்டிமீட்டர் இஸ் த யூனிட். ஓகேவா? ஸோ 30 அதோட டிஸ்டன்ஸ், சென்டிமீட்டர் அதோட யூனிட். ஸோ இதுதான் மொத்தமாக we will get a measurement. Okay, so in the above activity the value of all the students will not be same. Similarly, people in various parts of the world are using different system of unit for measurements. Some common system of unit are as follows. ஸோ நம்மளோட வேர்ல்டு வைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மெத்தடே ஃபாலோ பண்ணாமல் they are using டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் அந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில காமன் மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் FPS system, that is foot for length, pound for mass and seconds for time. ஓகேவா? இந்த கால் அடி இருக்கு இல்லையா, ஒரு அடி 2 அடின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த ஃபுட் அது வந்து லென்த் அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். பவுண்டுனா இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 pound ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பவுண்ட் 1 kgக்கு எவ்வளோ ஈக்குவலோ அவ்வளோ பவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளஷ், அதாவது மீட்டாக இருக்கட்டும் இல்லை சிக்கன் சம்திங் இட் மேபி, ஸோ அதை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது டைம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து FPS, ஃபுட், பவுண்ட் அண்ட் செகண்ட். இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுற சிஸ்டம் ஆல் ஓவர். நெக்ஸ்ட் காமன் சிஸ்டம் பார்த்தோன்னா CGS, சென்டிமீட்டர் ஃபார் லென்த், கிராம் ஃபார் மாஸ், செகண்ட் ஃபார் டைம். ஓகேவா? அங்கே வந்து என்னது ஃபுட் ஃபார் லென்த், இங்கே சென்டிமீட்டர் ஃபார் லென்த். அங்கே வந்து பார்த்தோன்னா பவுண்ட் ஃபார் மாஸ், இது கிராமு, இது செகண்ட், ரெண்டுத்துக்குமே செகண்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா MKS, மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். அப்போ டைமுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகலை, பட் ஒன்றுத்துக்கும் மாறுது. அதுக்கு வந்து பவுண்டு, இதுக்கு கிராமு, இதுக்கு கிலோகிராம், அதுக்கு வந்து ஃபூட்டு, இதுக்கு சென்டிமீட்டர், இதுக்கு மீட்டர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த types of some common standard units followed all over the world. And here they had given a, do you know, the CGS, MKS and SI units are a metric system of units, and FPS is not a metric system, it is a British system of unit. இது வந்து metric system of unit we all use it. இந்த FPS மட்டும் பிரிட்டிஷ் சிஸ்டம் அவங்க கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் we can see international system of unit, that is SI unit, that is 1.2. In early days, scientists performed their experiments and recorded their result in their own system. அவங்களோட வழியிலே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் வேல்யூஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. So due to lack of communication, they couldn't organize experimental result of others. So அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லாத காரணத்தினால அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் டிஃபர் ஆகிறதுனால அவங்கள்ட்ட வந்து ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு அமையலை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சதால அது வந்து அவங்களால ஈக்குவலைஸ் பண்ண முடியல. ஏன்னா they doesn't has any communication. So they had planned to follow an யூனிஃபார்ம் சிஸ்டம். எல்லாருமே வந்து மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு they had planned. ஓகேவா? ஸோ ஆஸ் யூ ஸ்டடிட் இன் த லோயர் கிளாஸஸ், நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். இன் 1960 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் அண்ட் மெஷர் அட் பாரிஸ் இன் ஃப்ரான்ஸ், scientists recognized the need of using standard units for physical quantities. ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட் நமக்கு வேணும்னு எந்த கான்ஃபரன்ஸில் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இதில் வெயிட் அண்ட் மெஷர். ஓகேவா? வேர் இட் ஹேப்பன் பாரிஸ் இன் ஃப்ரான்ஸ், விச் இயர் 1960. ஸோ அப்போ நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது 1 marks படிக்கிறீங்க, ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் MCQs. ஸோ 1960 பாரிஸ் விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஃப்ரான்ஸ்,
there they conducted 11th general conference on weight and measure. There only they had recognized the standard units for physical quantities. Okay, and that was called as international system of unit. That is SI unit தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, international system of units, and it is popularly known as SI system. So abbreviation of SI system is System International. Okay va? So okay, then next பார்த்தோம்னா scientists chosen 7 physical quantities as the base quantities and defined a standard unit to measure each one. They are known as the base units of fundamental units. ஓகேவா? ஸோ சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 7 யூனிட்ஸ் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக வந்து அலாட் பண்ணாங்க. அதை வந்து பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொன்னாங்க. அதை தான் வந்து என்னென்னு டிஃபைன் பண்ணாங்க, ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸாக. ஓகேவா? ஸோ அதை வந்து நவ் வி ஆர் டெல்லிங் அஸ் ஃபண்டமெண்டல் யூனிட். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் குவான்டிட்டிஸ். ஓகே, தட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ அதோட யூனிட்ஸ்லாம் பார்த்தோன்னா லென்த்துக்கு மீட்டர், அதை நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் சிம்பிளாக என்ன யூஸ் பண்ணலான்னா ஸ்மால் லெட்டர் எம், மாஸ்க்கு கிலோகிராம் கேஜி, டைமுக்கு செகண்ட் எஸ், டெம்பரேச்சருக்கு கெல்வின் கே கேபிட்டல் கே, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்ஃபயர் கேபிட்டல் ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல், இங்கே இ இருக்கும், இந்த இடத்துல இ இருக்காது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா. ஸோ இந்த சி அண்ட் டி எடுத்து சிடி. So this is the basic fundamental standard units. Okay va? So if you see here, right from your 6th standard you are reading the same thing in your first lesson of science. அதுலேயும் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா மெஷர்மெண்ட்டில் நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்குறது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ இது இன்னமும் கண்டினியூ ஆகும். ரைட் ஃப்ரம் 9th 10th இட் கண்டினியூஸ். ஸோ இதை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக என்ன பண்ணி வச்சுக்கணும், படித்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா you have already studied about length, mass and time in your lower classes. Length பத்தி, mass பத்தி, time பத்திலாம் படிச்சிருப்போம். So now we are going to study about other quantities such as temperature, current, amount of substance and luminous intensity. Lengthனா என்ன, massனா என்ன, timeனா என்னன்னு இது தெளிவாகவே நீங்கள் உங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் சரி 7th ஸ்டாண்டர்ட்லேயும் நல்லாவே படிச்சிருப்பீங்க. So next we are going to see about the remaining fundamental units. So here they had given a, do you know, in December 1998 the National Aeronautics and Space Administration NASA, which is located in USA, launched the Mars Climate Orbiter to collect data about the maritime climate. Okay, so 9 months later on September 23rd 1999, okay, the orbiter disappeared while approaching Mars at an unexpectedly low altitude. An investigation revealed that the orbital calculations were incorrect due to an error in the transfer of information between the spacecraft team in Colorado and the mission navigation team in California. One team was using the English FPS system of unit for calculation, while the other team was using the MKS system of units. This misunderstanding caused a loss of $125 million approximately. ஸோ நாசா வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆஃப் மாஸை வந்து ஒரு ஆர்பிட்டார் வச்சு செட் பண்ணி அங்கே அனுப்புனாங்க. ஸோ 9 months இட் டுக் ஃபார் தட். ஸோ ஆஃப்டர் 9 months பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டார் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஓகேவா? டியூ டு த லோ ஆல்டிடியூட், அந்த ஹை லெவல் வந்து கம்மியானதால அது டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே இருக்கிற டைமிங் வந்து வேரி ஆச்சு. ஓகேவா? ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண அந்த கொலராடோ டீம் யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் படி அவங்க யூஸ் பண்ணது எஃபிஎஸ். தென் நெக்ஸ்ட் கலிஃபோர்னியா டீம் நேவிகேஷன் டீம் யூஸ் பண்ணது வந்து எம்கேஎஸ் சிஸ்டம், அதாவது ஃபுட் பவுண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட், இது வந்து மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஸோ அதனால் வந்து எவ்வளோ லாஸ் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $125 million லாஸ் ஆச்சு. ஸோ இந்த யூனிட் சிஸ்டமால் அவங்க வந்து இவ்வளோ லாஸ் அவங்களுக்கு அடைஞ்சிச்சு. ஸோ இதனாலேயே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they bought the general SI unit system for all over the world. Then next, already we had told that we are going to see about a temperature. இங்கே டெம்பரேச்சர்னு அப்படின்னு பார்த்தோன்னா
extreme coldness, extreme hotness ரெண்டுமே comes under the temperature. Okay, here we are seeing the many pictures. Ice cream cold-ஆ இருக்கும், iron box hot-ஆ இருக்கும், fire burn ஆகுறது hot-ஆ இருக்கும், cubes வந்து cold-ஆ இருக்கும் இல்லையா. So many things இது எல்லாமே வந்து comes under the temperature. So we can say that some of are cold and some of them are hot, but they are considered in temperature. Okay. Sometimes we may say that two objects are equally hot or cold, but there will be some difference in their hotness or coldness. How do you decide which is hotter and which is colder? You need a reliable quantity to decide the degree of hotness or coldness of an object. That quantity is temperature. So here they are saying ஒரு கண்டென்ட் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கலாம், இல்லை கூலாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம். இல்லை எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா அதில் சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும், போத் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு தேவை டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் தான் இந்த 7மே பார்த்தோம். ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஸ் வெல் அஸ் கோல்ட்னஸ். ஓகேவா? ஹீட் எனர்ஜி கிவன் பை த சப்ஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். ஓகே, அதே ஹீட் எனர்ஜி ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இது லோவர் இட்ஸ் டெம்பரேச்சர். ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் அது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், லோவர் ஆனால் டெம்பரேச்சரும் லோவர் ஆகும். ஓகேவா? ஸோ the temperature is defined as the measure of average kinetic energy of the particles in the system. அது செயல்பாடு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுற அந்த எனர்ஜிலேருந்து we can get it out the temperature-னு சொல்லுங்க. ஸோ SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். டெம்பரேச்சரோட SI யூனிட் கெல்வின்னு நம்ம அந்த பாக்ஸ்லேயே பார்த்துருப்போம். thermometer are used to measure the temperature directly. Usually thermometers are calibrated with some standard scales. Celsius, Fahrenheit, Kelvin are the most commonly used scales to measure temperature. So temperature measure பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் பார்த்தோம் அப்படின்னா செல்சியஸில் சொல்லுவோம், இல்லை ஃபேரன்ஹீட்டில் சொல்லுவோம், இல்லை கெல்வினில் சொல்லுவோம். எப்படி சொன்னாலுமே அது வந்து எதை குறிக்குது? டெம்பரேச்சரை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ நம்ம டெம்பரேச்சரை பேசிக்காக ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we will use thermometer. உங்களுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு we will use thermometer, isn't it? Likewise. So this is about temperature. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்னென்ன ஞாபகம் வரணும்? டெம்பரேச்சர் வந்து either it is coldness or hotness. If it increase it is hot, if it decrease it is lower the temperature. So kinetic energy particlesல உருவாகும் போது we can measure the temperature. Then SI unit of temperature is Kelvin, and we can also use Celsius, Fahrenheit and Kelvin in most commonly for as a scale to measure the temperature, and thermometer is used for directly checking the temperature. Next we are going to see about electric current. Electric current ஓட symbol பார்த்தீங்க அப்படின்னா I கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ த்ரூ அ கண்டக்டர் இன் 1 second. ஃபார் எக்ஸாம்பிள், here what they are saying is the magnitude. Already I told the distance. Okay, the distance of electric current is the amount of electric charge flowing through a conductor. இப்போ ஒரு இதுலேருந்து ஒரு ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு டிவிக்கு அது கனெக்ட் ஆகி போகுதுன்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ மேக்னிடியூட் எடுத்துக்கிறது, தென் நெக்ஸ்ட் எவ்வளோ சார்ஜ் கொடுத்தா இந்த டிவி நமக்கு ஆன் ஆகுது. ஓகேவா? அப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் எடுக்குது அந்த கரண்ட் பாஸ் ஆக, இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணோன்னா நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ யூசேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை வந்து என்னன்னு டினோட் பண்ணலாம்? Q. டைமுக்கு T, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு I. அப்போ இது அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தான் Q, டைம் தான் T, எலக்ட்ரிக் கரண்ட் தான் I. ஸோ I is equal to Q by T. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இஸ் மெஷர்ட் இன் கொலும்ப். ஓகே, ஸோ SI யூனிட் ஆஃப் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இங்கே டெம்பரேச்சருக்கு பார்த்துருப்போம் இல்லையா, கெல்வின், டிகிரி செல்சியஸ், ஃபேரன்ஹீட்னு, அது மாதிரி இதுக்கு கொலும்பு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதோட SI யூனிட் ஆம்ஃபயர் அண்ட் அந்த சிம்பிள் A. ஓகே,
If 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second, then the amount of current flowing is said to be 1 ampere. அப்போ 1 coulomb is equal to 1 ampere. So ammeter is a device used to measure electric current. இதுதான் வந்து அந்த அம்மீட்டர். இதில் தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் if you see here they had given a problem. If 2 coulomb of charge flows through a circuit for 10 seconds, calculate the current. ஓகேவா? ஸோ சார்ஜ் நம்ம ஏற்கனவே தெரியும், it is denoted as Q. amount of electric charge தான் Q. ஓகே, டைம் வந்து T. நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏற்கனவே, I is equal to Q by T. அப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுதான் கரண்ட், இது வந்து சார்ஜ், இது டைம். ஓகே, திஸ் இஸ் டைம், திஸ் இஸ் சார்ஜ் அண்ட் திஸ் இஸ் கரண்ட். அப்போ இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு Q வந்து they had given 2 coulomb of chargeன்னு சொல்லியாச்சு. அப்போ 2 by டைம் வந்து 10 seconds 10. ஸோ இது நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get 0.2. நம்ம யூனிட் ஆஃப் கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா SI யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பயர், கேபிட்டல் ஏ, அதுதான் 0.2 A. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோவில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்லேருந்து மீதி இருக்கிற ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் இட், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.